மத்தேயு 4:19 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். Follow me and I shall make you fishers of men. இந்த வசனத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. ஒரு அழைப்பு, இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு, என் பின்னே வாருங்கள். There is a calling, ஒரு அழைப்பு. அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். There is a promise. அதோடு கூட ஒரு ஊழியம் கொடுக்கிறார், ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ஊழியம் கொடுக்கிறார், a ministry. என் பின்னே வாருங்கள் என்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உலக பிரகாரமாக உங்களை நிறைய பேர் அழைக்கிறார்கள். திருமணத்திற்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க. அந்த நாள் வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க, நம்ம அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு போகணும், அதுதான் மரியாதை. அப்படி இல்லைன்னா அது மரியாதை குறைவாக இருக்கும் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நம்மள இந்த அழைப்பை நிறைய பேர் மதிப்பதே கிடையாது. ஒரு முதலமைச்சர், ஒரு கவர்னர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை நீங்கள் வாங்க, என்னோட சேர்ந்துங்க, என் கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அழைப்பை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் விட வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இயேசு உங்களை கூப்பிடுறார், என் பின்னே வாருங்கள். இந்த அழைப்பை உங்களில் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you really understand this calling? இந்த அழைப்பை நம்மில் அநேகர் விளங்கிக் கொள்றதே இல்லை. இப்படி ஒரு விசேஷ அழைப்பு, இட்ஸ் a special calling. இயேசு என்னை அழைக்கிறார், அவர் பின்னாடி வரும்படி அழைக்கிறார். பர்சனலாக சொல்ல போனால் உங்களை சொல்கிறேன், இயேசு உங்களை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் நினைக்கணும் உள்ளத்தில், சரி இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுவீங்க மனசுக்குள்ள? இப்போ உள்ளத்தில் நீங்கள் சரி ஆண்டவரே இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியும், அவர் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் அதை அற்பமாக நினச்சி நிறைய பேர் கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறோம். அந்த அழைப்பை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். இந்த அழைப்பை கண்டுக்கிறதே கிடையாது, இந்த அழைப்பை மதிக்கிறதே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு இல்லையா? உங்கள் மூலம் யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் எடுத்து சபையில் சேர்ந்தாங்களா? இல்லை. ஏன்? நீங்கள் இயேசுவை சரியாக பின்பற்றலை. இது வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவர் ஆக்குவாராம். இயேசு சத்தியம் உள்ளவர், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சரியானபடி இயேசுவை பின்பற்றுவீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆத்துமாதாய பணியாளராக மாற்றி இருப்பார். அப்போ நீங்க இன்னும் ஆத்துமாதாயம் பண்ணலைன்னா அங்க என்ன அர்த்தம்? நீங்க இயேசுவை சரியா பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். எனவே வேறு பேச்செல்லாம் பேச வேண்டாம். அது சொத்தை, இது சொத்தா, அப்படி பண்ணா, இதை அப்படி பண்ணா, நோ 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 நோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இயேசுவை நீ பின்பற்றுறியா? அப்படி ஒழுங்கா பின்பற்றினா உன்னை அவரே என்னவா மாற்றிருப்பாரு? ஆத்துமாதாய பணியாளரா மாற்றிருப்பாரு. அப்போ இன்னும் நீ ஆத்துமாதாயம் பண்ணலைன்னா நீ இயேசுவை பின்பற்றதில்லை. சம்திங் ஹேஸ் கான் ராங். அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகாது கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ள முடிவெடுக்கணும், அதை சரி பண்ணுவேன், இயேசுவை நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவேன். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய்யுரையாதவர். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு வாக்கு கொடுத்தாரு.
அப்போ நான் அவர் ஒழுங்கா பின்பற்றி இருந்தா அவர் என்ன ஆத்துமாதாய பணியாளனா மாற்றிருப்பாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த கதை வேண்டாம். லிவிங் ரிலேஷன்ஷிப், ஹவு டு யூ டூ டுடே? இன்றைக்கு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆத்துமாதாயம் செய்தீர்களா? கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கதை அல்ல. அவருக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். I should have a living relationship, up to date. இன்றைக்கு எனக்கு அவருக்கு உள்ள உறவு, நான் இன்றைக்கு அவரை சரியாய் பின்பற்றுவேனானால் இன்றைக்கும் கூட நான் ஆத்துமாதாயம் செய்வேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சபையில் இத்தனை வருஷமா இருக்கிறேன், எனக்கு யாரும் மதிக்கல, எனக்கு ஊழியம் கொடுக்கல. நோ 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 நோ, உனக்கு யார் ஊழியம் கொடுக்கணும்? நீங்க இயேசுவை சரியா பின்பற்றினீங்கன்னா அவரே ஆக்குவார், உங்களை அவரே ஊழியம் கொடுப்பார். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு இயேசு உள்ளத்துல வந்தாரோ அன்றைக்கே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது, அன்றைக்கே இந்த அர்ப்பணம் நடந்தது. இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை தந்தீங்களே, இவ்வளோ பெரிய சமாதானத்தை தந்தீங்களே, இதை நான் பலருக்கு சொல்லுவேன். அவங்களும் பக்கம் அவங்க கூட்டிட்டு வருவேன், நான் இயேசு பக்கம் அவங்களை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு என்னைக்கு எடுத்த தீர்மானம். இயேசு என்றைக்கு என் உள்ளத்துல வந்தாரோ அன்றைக்கே இந்த ஊழியம் ஆரம்பமாயிற்று. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் யாரும் தர வேண்டியதில்லை, இயேசு தருவார். எப்போது தருவார்? யாருக்கு தருவார்? அவரை நீங்கள் உண்மையாய் பின்பற்றுவீர்களானால். இங்க நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, எனக்கு எப்போ ஊழியம் தருவீங்க, எனக்கு தரீங்களே, எப்போ தருவீங்க? நோ நோ நோ, யாரும் தர வேண்டியதில்லை. யார் தரணும்? அதை சொல்ல மாட்டீங்களே. இயேசு தருவார். எப்போ? நீங்க இயேசுவை சரியா பின்பற்றுவீர்களானால் இயேசு உங்களுக்கு தருவார். ஓகே, அப்ப இன்றைக்கு செய்தியின் நோக்கம் என்ன? உங்கள் எல்லாரையும் இயேசுவின் சீடர்களாய் மாற்ற வேண்டும். இங்க நிறைய பேர் விசுவாசிகள் இருக்கிறீங்க, lots of believers are there. ஆனா நிறைய சீஷர்கள் இல்லை, அதான் உண்மை. நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா யார் இல்லை? சீஷர்கள் இல்லை. மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் யாரா மாத்த சொல்றாரு? ஆமா, வெறும் கன்வர்ஷன் மட்டுமல்ல, the demand, the commission, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலை வெறும் கன்வர்ஷன் மட்டுமல்ல, விசுவாசிகள் ஆக்கிறது மட்டுமல்ல. என்ன செய்ய சொல்றாரு? சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதி, உங்களை எல்லாம் சீஷராக்கணும். நானு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான். என்னை பற்றி தேவ சித்தம் என்ன, என்னை பற்றி தேவ சித்தம் என்ன? சரி, கல்யாணம் பண்ணுறது தேவ சித்தம் பண்ணியாச்சு, ஓகே. அப்புறம் என்ன தேவ சித்தம்? படிக்கணுங்க, அதான் படிச்சு முடிச்சுட்டு தேவ சித்தம் முடிஞ்சிச்சு. வேலைக்கு போகணும், வேலையும் முடிஞ்சாச்சு. சரி, புள்ள குட்டிங்க அதுவும் வந்தாச்சு, அதான தேவ சித்தம். வாட் இஸ் திஸ்? கல்யாணம் பண்றது, வேலைக்கு போறது, பிள்ளை குட்டி, இதெல்லாம் காமன் ஃபார் ஆல். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களை பற்றிய தேவ சித்தம் அடிப்படையில் என்ன தெரியுங்களா? யூ ஷுட் பிகம் வாட்? a disciple of Christ. நீ இயேசுவின் சீஷனாய் மாறுவது தேவ சித்தம். காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். Don't waste your days and time upon the things that shall vanish. அழிந்து போகிற விஷயங்களிலே உங்கள் கவனத்தையும் எனர்ஜியையும் காலத்தையும் செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அது கழுகளை போல செட்டைகளை அடித்து உன்னை விட்டு போய்விடும். That shall be taken away from you. உன் வாழ்க்கையை பற்றி தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீ இயேசுவின் சீஷனாய் மாற வேண்டும். இயேசு உன்னை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா அழைக்கிறார்? அவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். ஒரு மகிமையான அழைப்பு. இந்த அழைப்பை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ளத்தில் சொல்லுங்க, இயேசுவே, நான் உங்களுடைய சீஷனா மாற இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றேன். எஸ் லார்ட், enroll me as your disciple. என்னுடைய சீஷனாக ஏற்றுக்கொள்ளும். I will follow you
உம்மை பின்பற்றுவேன் என்று மனசுக்குள்ள சொல்லுங்க. சொல்றீங்களா? என் காதுல கேட்காட்டி பரவாயில்ல, உங்க மனசுக்குள்ளே சொல்லுங்க. அப்பா காதல் அது கேட்கும். அவர் உங்களை பற்றி சந்தோஷப்படுவார். இன்னைக்காவது வந்தானே தம்பி, இன்னைக்காவது பாப்பா வந்துச்சே, என் சீஷனா மாற ஒப்பு கொடுத்துச்சேன்னு அவர் சந்தோஷப்படுவார். மனசுக்குள்ள எத்தனை பேர் சொல்றீங்க? பிதாவானவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிதாவானவர் பார்க்கிறார். உங்க உள்ளத்தை பிதாவானவர் பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர்கிட்ட, இயேசுவே உங்களுடைய சீஷனா நான் மாறுறேன், உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லுங்க. பிதா அவர் பார்க்கட்டும், அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. ஓகே. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை வாக்களித்திருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கிடையாது. தைரியமா சொல்லுவேன், மனதார சொல்லுவேன். டிவி பிரசங்கங்கள் ஆங்காங்கே உலகமெங்கு நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிறது. அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் பிரசங்கிக்கப்படவில்லை. தெளிவாய் சொல்லுகிறேன், கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். எங்கேயாவது எதையாவது கேட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அங்குமிங்கும் அலைபட்டு அலைய வேண்டாம். அந்த செய்தி இந்த செய்தி அப்படி இப்படி என்று ஏமாந்து போக வேண்டாம். இந்த சீஷத்துவ செய்திகள் எல்லாம் இயேசு நிறைய சொல்லி இருக்கிறார், பவுல் நிறைய சொல்லி இருக்கிறார். இதை பற்றியெல்லாம் இப்போது பிரசங்கங்கள் இல்லை. மக்களை கவர்ந்து இழுத்து கூட்டம் சேர்க்கிற பிரசங்கங்கள் தான் அதிகம் இருக்கிறது. எனவே ஏமாந்து போக வேண்டாம். கவனியுங்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன? 4:19 இருக்கிறது. என்ன 4:19 இருக்கிறது? நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மாற்றுவேன். யாரே மாத்துறாராம்? இயேசுவே மாத்துறாராம். என்னவா மாத்துறாராம்? ஆத்துமாதாய பணியாளரா மாத்துறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆத்தும ஆதாயம் என்பது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க பரலோகம் போகும்போது 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க நிறைய கொடுத்தீங்க, ஆண்டவரே இந்த மீதி 8 வந்திருக்குன்னு அவர்கிட்ட தர முடியாது. யூ நோ தட். எனக்கு 50 பவுன் வச்சிருந்த ஆண்டவரே கொடுத்தீங்க, கொஞ்சம் செலவாயிடுச்சு, இப்போ 20 பவுன் 8 வந்திருக்கேன், அது செய்ய முடியாது. யூ கான் கிவ். நான் 2 வீடு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நோ. பரலோகம் போகும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுக்க முடியாது, கோல்டு கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனா ஆத்துமாதாயம் பண்ணியிருந்தா அதெல்லாம் உங்க கணக்கில் வருவாங்க. 10 ஆத்துமா, 5 ஆத்துமா, 20 ஆத்துமா. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறீங்களோ அதை கிஃப்டா கொடுக்கலாம். உங்களுக்கு சொல்லுட்டா, குட் ஃப்ரைடே டைம்ல அல்லது கிறிஸ்மஸ் டைம்ல நான் ஞானத்தானம் கொடுப்பதற்கு அடிப்படை நோக்கம் என்ன தெரியுங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன். என்ன கிஃப்ட்? 10 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி அவங்களுக்கு ஞானத்தானம் கொடுத்து, அதான் என்னுடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட் இயேசுவுக்கு. ஒரு ஹல்லேலூயா. சரிங்க, ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். பைபிள் உண்மை, உண்மையா இல்லையா? பைபிள் உண்மை, அப்புறம் இயேசு உண்மை, பரலோகம் உண்மை. இந்த உண்மைக்காக முழு பலத்தோடு இறங்கலாமா வேணாமா? இது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, இயேசு உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, பைபிள் உண்மைன்னு. யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் தான் போயிடலாம். நீங்க போயிடலாம். நீங்க யாருக்காக வாழ்றீங்களோ வாழ்ந்துக்கலாம். கட்சிக்காக வாழ்றீங்களா, ஜாதிக்காக வாழ்றீங்களா, சொத்துக்காக வாழ்றீங்களா, அதெல்லாம் மாயை, அதெல்லாம் மாயை. சோக்கு நடெல்லாம் பார்த்திருக்கீங்களா? நீங்களே கூட நடந்திருப்பீங்க. சொல்லுங்க. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, இங்கு சொகுசுள்ளோரை சுடுகாட்டுக்கு கொண்டு போச்சுதே, இங்கு சொகுசுள்ளோரை சுடுகாட்டுக்கு கொண்டு. வேர்ல்டு பாப்புலேஷன் டுடே உங்க ஸ்மார்ட் போன்ல அடிங்க, லைவா இப்ப பாருங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு வரும் தெரியுங்களா? அதுல கட 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 கடன்னு ஓடுது. இந்த வாழ்க்கை ஒரு மாயை. பைபிள் உண்மைன்னு தெரிஞ்சிட்டீங்க, இயேசு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க,
பரலோக நரகம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா கோதாவில் இறங்குங்க, இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ணுவீங்களா? நான் இயேசுவை பின்பற்றுவேன். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க முடிவு பண்ணி இப்ப இருந்து இன்னிலிருந்து வசனத்தின்படி வாழ்வேன், இயேசு சொன்ன கொள்கையின்படி வாழ்வேன், இயேசுவின் உபதேசங்களை கடைபிடிப்பேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவரே ஆக்குவாரா. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவர் ஆக்கிடுவாரு. இங்க ஒரு எச்சரிப்பு வசனம் சொல்லிடுறேன் நான். மத்தேயு 12:30 படிக்க. என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். யாரெல்லாம் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி இயேசுகிட்ட கொண்டு வந்து சேர்க்கலையோ அவங்க எல்லாம் சிதறடிக்கிறாங்களாம். லிசன் மீ, கவனமா கேளுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணாதவர் என்ன செய்கிறாராம்? ஆண்டோடைய மந்தையை சிதறடிக்கிறார். You really disturb the flock of the Lord. கர்த்தருடைய மந்தையை என்ன பண்ற? நீ டிஸ்டர்ப் பண்ற. அப்ப செய்யலாமா? கவனமா கேட்டீங்க. இட்ஸ் நாட் an option. Soul winning is not an option. ஆத்துமாதாயம் செய்வது இஷ்டப்பட்டா செய்ய, இல்லைன்னா இல்ல, அப்படி கிடையாது. இட்ஸ் a must. ஒரு சைல்ட் ஆஃப் காட், ஒரு சீஷனுக்கு இட்ஸ் a compulsory. யோவான் 8:12 வாசிக்கலாம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். ஃபாதர் பாட்டு பாடுகிறார், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்படி? என்றென்றுமே உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன். யாரோ ஒருத்தர் மாத்திரம் பிரகாசிக்கிறது இல்லைங்க, சபையில் உள்ள ஒவ்வொரு நபரும் பிரகாசிக்கணும். அதான் ரிவைவல். ரிவைவல்னா வேற எதுவும் இல்லை. பைபிள் படி ஒரு சபை நடந்தா அதான் ரிவைவல். ஒரு விசுவாசி பைபிள் படி வாழ்ந்தா அதான் ரிவைவல். இப்ப சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருங்க. எவ்ரிபடி ஷுட் பி ஷைனிங். எல்லாரும் பிரகாசிக்கிறது. இந்த சிஸ்டர் நல்ல ஊழியம் பார்ப்பாங்க, இந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பிரதர் ரொம்ப சின்சியரா இருப்பாரு, அந்த பிரதர் நல்லா பக்தியா இருப்பாரு அப்படின்னு 2 பிரதரை 2 சிஸ்டரையும் காட்டுறது இல்ல. ஒவ்வொருத்தரும் எவ்ரி மெம்பர் இன் த சர்ச் ஷுட் ஷைன். எல்லாம் பிரகாசிக்கணும். அப்பதான் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 1:9 படிங்க பார்க்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே நீங்க அதுல உண்டா இல்லையா? இப்ப நீங்க பிரகாசிக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நான் பிரகாசிக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்களேன். நான் பிரகாசிக்க வேண்டும். ஐ ஷுட் ஷைன். இயேசுவை உண்மையா பின்பற்றினா அவர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நீ இயேசுவை உண்மையா பின்பற்றினா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. என் கூட ஒரு பிரதர் பைபிள் காலேஜ் படிச்சாரு, இங்கதான் திருச்சியில. அவரு கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, ரொம்ப வித்தியாசமான ஆளு. ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? கொசுவலை கட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியே வரமாட்டார். ராத்திரியும் பகலும் கிளாஸுக்கு வர நேரம் மட்டும் வந்துட்டு உள்ள போயிடுவார். சாப்பாடு போட்டா தட்டோடு உள்ள எடுத்துட்டு போயிடுவார். குளிக்கிறதா துவைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு அப்படின்னு நினைச்சிங்க அவர் எப்படி ஆளுன்னு. குளிக்கிறதும் துவைக்கிறதும் ரொம்ப ரேரு. ரொம்ப அவர்கிட்ட யாரும் போறதுக்கே யோசிப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, பைத்தியமான்னு கூட சொல்லுவாங்க. அவரை பைத்தியமான்னு சொல்லுவாங்க. ஒரு முறை பெங்களூர் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். நிறைய பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து காரில் இறங்கி 4 பேரோட வந்தார். அவரும் ப்ரீச்சர் தான், அறிமுகமானோம். அவரை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் தான் உங்கள் செட்டு தான்னாரு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அடே அப்பா, கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐபிஎஸ் சபைகளுக்கு அவர் தான் பிரசிடென்ட்டான். எப்படி? கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஐபிஎஸ் சபைகளுக்கும்
அவர் தான் பிரசிடென்ட்டான். கூட வந்தவங்களே யார்? அவர் செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரரு, ஒரு டிரைவரு, எல்லாம் பொடிசோடு வந்திருக்கிறாரு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவர் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தார் சொல்லுங்க சொல்லுங்க. கிட்டையே போக முடியாது, குளிப்பதும் கஷ்டம், சொல்லுங்க பல்லு விளக்குறதும் கஷ்டம், கிட்ட போக முடியாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம்னு சொல்லுவாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங்கில் ஒரு பேச்சாளரை சந்தித்தேன். அவர் பாம்பேலேருந்து வந்ததா சொன்னாங்க. அவர் தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டர்னு சொன்னாங்க. வந்து உட்காந்துருந்தார். அவரை பார்த்தப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிரசங்கமெல்லாம் ஆங்கிலத்தில் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு கை கொடுத்து பேசுகிறப்ப உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவர், ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவர், கண் பார்வை அற்றவர். ஆனால் இயேசுவை பின்பற்றின பிறகு ஆண்டவர் அவரை சந்தித்து மாற்றி ஆல் இந்தியாவில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டர் ஆக்கி அவருடைய பிரசங்கம் ஆங்கிலத்தில் அவ்வளவு அழகாக இருந்தது. நான் சொல்கிறேன், யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, உங்களை தேவன் பிரகாசிக்க வைப்பார். எப்போ? provided if you follow him sincerely, properly. sincerely மட்டுமல்ல, properly, முறையா அவரை பின்பற்ற வேண்டிய படி பின்பற்றணும். உங்க இஷ்டப்படி பின்பற்றது அல்ல. how to follow Christ? as I like? no, as he likes. அவர் விரும்புகிறபடி அவரை பின்பற்ற வேண்டும். உங்க கன்வீனியன்ஸ் பிரகாரம் அல்ல. இது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குது, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. not like that, not according to your own taste and dictations, but according to his dictations. அவருடைய விருப்பப்படி நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 11:26. இயேசுவை பின்பற்றுகிற சீஷன் தான் கிறிஸ்தவன். Not everybody who claims to be a Christian is a Christian. Whoever is following Christ, he is Christian. இயேசுடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசங்களை, அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க. அப்போ நீங்க எப்ப கிறிஸ்தவரா மாறுறீங்க? என்றைக்கு இயேசுவுக்கு சீஷரா மாறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க கிறிஸ்தவர். கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நீங்கள் கிறிஸ்தவரே தவிர கிறிஸ்துவ பேரினாலோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ ஞானத்தானம் எடுத்ததினாலோ அல்ல. எப்ப கிறிஸ்தவர் தெரியுமா? நீங்க இயேசுவை பின்பற்றுகிற சீஷனா இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர். எத்தனை பேர் இப்ப சொல்லுங்க நீங்க கிறிஸ்தவர் தானா? ஆமா, நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க கிறிஸ்தவர். யோவான் 15:8 இப்படி வாசிக்கிறோம். அப்ப இயேசுவை பின்பற்றுவங்க கனி கொடுப்பாங்க. அடுத்த ஆசீர்வாதம், இயேசுவை பின்பற்றுவங்க கனி கொடுப்பாங்க. கனி கொடுப்பதற்கு ட்ரை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆவின் கனி, நான் அன்பா இருக்கணும், நீ கிறிஸ்தவன், நீ பொறுமையாரு, நீ சபைக்கு போற, நீ பொறுமையாரு, நீ ஞானத்தான் எடுத்துவே, அடக்க கொடுக்குமாரு, அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. விளங்குதா? யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றாங்களோ இயற்கையா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பை நேச்சர் they shall bear fruits. இயேசுவை பின்பற்றினா தாராளமா கனி தானா வரும். தானா, ஆர்டிபிஷியல். இப்ப விசுவாசிகள் நிறைய பேர் ஆர்டிபிஷியலா கனி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தட்டி தட்டி பழுக்க வைக்கிறது, எப்படி அடிச்சு அடிச்சு பழுக்க வைக்கிறது, அப்படியெல்லாம் பழுக்க வைக்கிறது இல்லை. தானா பழுக்கணும். எப்ப தானா பழுக்கும் தெரியுங்களா? நீங்க இயேசுவை ஒழுங்கா பின்பற்றினீங்களா ஆவியின் கனி அங்க தானா வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளையில பொறுமையை பற்றி சொல்லப்படல. கவனமா கேட்டுங்க. நியாயப்பிரமாணத்துல தாழ்மையை பற்றி சொல்லப்படல. 10 கட்டளையில விட்டு கொடுக்கறத பத்தி சொல்லப்படல. நியாயப்பிரமாணத்துல சாக்ரிஃபைஸ் பத்தி ஒன்னும் சொல்லப்படல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நான் எந்த தப்பும் செய்யல, கரெக்டா போறேன்றாங்க. ஆனா இந்த ஏரியாவில் தப்பு நடந்துட்டு இருக்குது. எந்த ஏரியாவில்? தாழ்மை இல்ல,
பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அன்பு இல்லை. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆவியின் கனியில வர்றது, ஆவியின் கனியில வர்றது. பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தாம்பளை தட்டு, புடவை பட்டு, பண கட்டு, நகை நட்டு, எல்லா டூவும் கத்துக்கிட்டீங்க. விட்டு கொடுக்கிறது என்ற டூவை மட்டும் கற்றுக்கொள்ளல. இன்னைக்காவது கற்றுக்கொள்ளுங்க. நீயா நானான்னு யாரோடையும் போட்டி போடாதீங்க. நீயா நானா, உன் பேச்சா என் பேச்சா, நீயா இந்த வீட்டுக்கு அதிகாரி நானா அதிகாரி, போட்டி போட்டு ரன்னிங் ரேஸ்லயே அவங்களை விட்டுருக்கிறாங்க. இல்ல, நான் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் சீஷன். ஓகே, இயேசுவை பின்பற்றின அடுத்த விஷயம் நன்மை. யோவான் 10:27. இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றி போறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் சத்தம் கேட்பாங்க, ஆண்டவர் பேசுவார். நீங்க தீர்க்கதரிசியெல்லாம் மாற வேண்டாம். ஐயோ அதெல்லாம் பெரிய கூத்து, ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. தானா வரட்டும் தீர்க்க தரிசனம். முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய தீர்க்கதரிசியாவெல்லாம் ட்ரை பண்ண, பெரிய பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் சொன்னதெல்லாம் அவுட்டாக போய் பாட்டு வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஞாபகம் வச்சுங்க, உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தை பேசுவார், அதை முதல்ல வாங்கிங்க. எதை பற்றி? பிரத்தியாரை பற்றியெல்லாம் நீங்கள் அப்புறம் சொல்லலாம், பிரத்தியாரை பற்றி அப்புறம் பேசல. உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசுவார். எப்படிலாம் பேசுவார் தெரியுமா? கடைக்கு போய் 10 பவுன் நகை இது வாங்கணுமான்னு கேட்பார். அப்போ நீ ஒத்துக்க மாட்டேன். நீ இட்லி சுட்டையே ஆண்டவர் ஒன்று இட்லி சுட சொன்னாரா? நீ எதானே சுட்ட. பட்டு புடவை எடுத்தியே ஆண்டவர்கிட்ட கேட்டா பட்டு புடவை எடுத்த இல்லை. வீடு கட்டண ஆண்டவர்கிட்ட கேட்டா கட்டண இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு கட்டட நிதி கொடுக்கணும் பிரதர் அப்படின்னா ஜெபம் பண்றோம் பாஸ்டர், ஆவியான நடத்துறபடி செய்ய. இது என்ன ஏமாத்து வேலை? இந்த கதெல்லாம் ஓட்டாது என்கிட்ட, இந்த கதெல்லாம் ஓட்டாது. பிரைசலான். ஆமாம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் பையனை, 50,000 கேட்டாங்க. எங்கேயோ அடிச்சு பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டேன். சர்ச்சில் கேட்டால் செவத்தில் வச்சிருக்கிறேன், ஆவியான நடத்துகிறபடி தரேன். இது எங்கே கதை விட்றேன்னு? உனக்கு ஒன்று வாங்கணும்னா, ஒரு வீடு வாங்கணும்னா, ஒரு பொருளை வாங்கணும்னா, நெக்லஸ் வாங்கணும்னா டப்புன்னு ஓர, டப்பு டப்புன்னு முடிக்கிற. அதுக்கெல்லாம் செவமெல்லாம் பண்ணுறதில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. நேற்று பிரியாணி சாப்பிட்டு இயேசு சொன்னார் அவனை பிரியாணி சாப்பிட சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன் கேட்டுக்க ஒழுங்கா. ஒன்றை பற்றி ஆண்டவர் ஓன்ட்டு தெளிவாக பேசுவார். கடைக்கு போகிறப்ப பேசுவார், பொருள் வாங்குறப்ப பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராது, ஊருக்கு போகிறல்ல, அப்போ பேசுவார். இந்த பிரயாணம் நிச்சயம் போய்த்தான் ஆகணுமான்னு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம். நல்லா கவனமாக கேட்டுக்க. சாப்பிடும்போது கூட பேசுவார். எப்படி? உங்கள்கிட்ட பேசுகிற இல்லை, என்கிட்ட பேசுகிற சாப்பிட்ற, இதோடு நிப்பாட்டிக்கன்னுவார். கர்த்தர் பேசுவார். மத்தேயு 19:27-28 இந்த பேதுரு கேட்குறான், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 29 படிங்களேன். இயேசுவின் சீஷனா நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு வேண்டி எல்லாத்தையும் தருவார். எத்தனை மடங்கு தெரியுமா? 100 மடங்கு தருவார். எதெல்லாம் விட்டீங்களோ, நீங்க எதெல்லாம் விட்டீங்க முதல்ல அது சொல்லுங்களேன் பார்க்கலாம். இயேசு பின்னாடி வந்தப்ப எதெல்லாம் விட்டீங்க? சுயத்தை விட்டீங்களா? பாவத்தை விட்டீங்களா? முதல்ல அதை கேட்போம். சினிமாவை விட்டீங்களா? தொடர விட்டீங்களா? அது எப்படி பாஸ்டர் தொடர விடுறது? அது தொடரும் பாஸ்டர். இல்லை 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 இல்லை, இயேசு பின்னாடி வந்தா எல்லாத்தையும் விட்டாகணும். நகை நட்டெல்லாம் விட்டாகணும். சாதியை விட்டீங்களா? இது பெரிய கேள்வி. இந்தியாவை கெடுக்கிற ஒரு பேய் ஒன்று உண்டானால் அது ஜாதி பிசாசு தான். அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், இங்கிலாண்டில், சைனாவில், ரஷ்யாவில் நான் படிக்க போகிறேன் பள்ளிக்கூடத்தில், அல்லது கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. பெயர், ஊர், படிப்பு, விலாசம், வயது, அவ்வளோதாங்க இருக்கும். நம்ம ஊரில் தான் சாதி என்ன, கம்யூனிட்டி. இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் பேய் இந்த நாட்டை கெடுத்துட்டு வருது. அந்த பேய் உங்களையும் கெடுக்க வேண்டாம். பேரை கேட்ட ஒழுங்கா பேரை சொல்லு. ஒரு ஆள்கிட்ட பேரை கேட்டேன், ஜோசப் படையாச்சுன்னா, அதை நான் கேட்டேன்னா. ஒரு ஆள் பேரை கேட்டேன், ராபர்ட் உடையார். நீ உடைஞ்சா என்ன, உடையாட்டு என்ன எனக்கு? ஒரு ஆள் பேரை கேட்டா பரிசுத்த நாடார்.
நீ நாடனா என்ன, நீ நாடாட்டி எப்பா யாரும் இருந்தா கோச்சிக்காதீங்கப்பா, இங்க யாரு என்னன்னு நான் கேட்டதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசு பின்னாடி வந்துட்டா எதை விட்டுடணும்? எல்லாத்தையும் விட்டுணும். சரி, விட்டா என்ன தருவாரு? 1000 மடங்கு தருவார், 100 மடங்கு தருவார், எல்லாம் தருவார். ஆமா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ரைட். லூக்கா 24:51 யாரெல்லாம் இயேசு பின்னாடி போறாங்களோ அவங்களும் பரலோகம் போவாங்க. இயேசு பின்னாடி போகலன்னா நீ பரலோகம் போக மாட்ட. எனவேதான் நான் சொல்றேன், இது சாய்ஸ் எல்லாம் கிடையாது, ஆப்ஷன்லாம் கிடையாது, கம்பல்சரி. நீ இயேசு பின்னாடி சீச்சனா வந்துரு. நீ இயேசு பின்னாடி சீச்சனா வந்தா எங்க போலாம்? கண்ணை மூடுறப்ப பரலோகம் போகலாம், அப்படி இல்லைன்னா போக முடியாது. அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதை மறந்துடாத. கடைசியா மத்தேயு 10:1 இயேசு பின்னாடி போறவங்களுக்கு அவர் பவர் கொடுக்கிறார். என்ன பவர் தெரியுங்களா? பேயை ஓட்டலாம், வியாதியை சுகமாக்கலாம், ஒன்னு ஒரு மிரக்கிள் ஒர்க்கரை மாத்திருவார். நீங்க ஒரு என்னவா மாறிடுவீங்க தெரியுங்களா? நம்ம டைனமிக் பர்சனா மாறிடுவீங்க. யாரோ ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் மாற்றுவார். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குது சொல்லுங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பேய் ஓட்ட ஆரம்பிச்சாலும் என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வியாதியை சுகமாக்குற கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டார். இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் வல்லமையும் கொடுத்துட்டார். என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 10 பேரை கொண்டு வருவீங்க. அப்போ ஆராதனை ஒரு நாளைக்கு எத்தனை ஆராதனை நடக்கும் தெரியுங்களா? இதான் தரிசனமா இருக்கணும், எல்லாருக்கும் அதான் தரிசனமா இருக்கணும். அவரு எஃபெக்டிவான ஆளு, அவங்க பேய் ஓட்டுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன ஓட்டணும்? பேய ஓட்டு. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் வியாதிகளை சுகமாக்கணும், எல்லாரும் டைனமிக்கா மாறணும். அப்படி மாறினா ஹோல் சர்ச்சே ரிவைவல் சர்ச்சா மாறும். ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். God bless you.